அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சயின்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு 100 வினாக்கள் தேர்வுடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான சரியான விடை 6.25 × 1018 எலக்ட்ரான்கள். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை 6.25 × 1018 எலக்ட்ரான்கள். அடுத்த வினா, காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? இதற்கான சரியான விடை காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஃபீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால். ஓகேவா, காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவதற்கு என்ன காரணம்னா காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஃபீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால். அடுத்த வினா, செல்லின் ஆற்றல் மையம் எது? இது ஒரு முக்கியமான வினா. செல்லின் ஆற்றல் மையம் எது? இதற்கான சரியான விடை மைட்டோகாண்ட்ரியா. செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்தது, கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார்? கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ராபர்ட் ஹூக். கூட்டு நுண்ணோக்கி உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். அடுத்தது, முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை வில்லியம் ஆஸ்பிடின். முதல்ல சிமெண்டை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஆஸ்பிடின். அடுத்தது, தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை எவை? தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை எவை? இதற்கான சரியான விடை ஆர்கிட் விதைகள். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எதுனா ஆர்கிட் விதைகள். அடுத்தது, சால்மோனெல்லா டையி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? சால்மோனெல்லா டையி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? இதற்கான சரியான விடை டைஃபாய்டு. அது எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது, இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ரிச்சர்ட் பார்க்கர். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். அடுத்த வினா, தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை லைசோசோம். தற்கொலை பை என அழைக்கப்படுவது லைசோசோம். அடுத்தது, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை கரோலஸ் லின்னேயஸ். இது முக்கியமான வினா. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். அடுத்த வினா, முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எது? கொஸ்டின் நல்லா படிக்கணும். முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி விண்கலம் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை அப்போலோ 8. அடுத்தது, சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? இதற்கான சரியான விடை சுந்தர்லால் பகுனா. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா. அடுத்த வினா, ஒரு விண்ணியல் ஆரம் என்ன? ஒரு விண்ணியல் ஆரம் என்ன? இதற்கான சரியான விடை 3.26 ஒளியாண்டு. ஒரு விண்ணியல் ஆரம்னா 3.26 ஒளியாண்டு. அடுத்த வினா, கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? இதற்கான சரியான விடை 5500 km/மணி. கடல் நீரில் ஒளியோட வேகம் 5500 km/மணி. அடுத்த வினா, நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுவர் யார்? நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுவது யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃப்ரெட்ரிக் ஹோலர். அடுத்த வினா, ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யார்? ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யார்? இதற்கான சரியான விடை RH விட்டேக்கர். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969. அடுத்தது, உயிரி உரங்கள் எவை? உயிரி உரங்கள் எவை? இதற்கான சரியான விடை நாஸ்டாக், அனபீனா, ரைசோபியம். இதெல்லாம் என்னது? உயிரி உரங்கள். அடுத்தது, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை கரோலஸ் லின்னேயஸ். அடுத்தது, எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை JJ தாம்சன்.
எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். அடுத்த வினா, ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1877. அடுத்த வினா, வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வெண்மை புரட்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்தது, பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்னா ஸ்டான்லி பி பிரியூஷ்னர். அடுத்தது, மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் கோலிக்கர். அடுத்த வினா, செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யார்? ஓகேவா, செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். அடுத்த வினா, DDTயின் வேதி பெயர் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. DDTயின் வேதி பெயர் என்ன? இதற்கான சரியான விடை டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்த வினா, நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்ன? நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை அசிட்டைல் கோலின். நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் அசிட்டைல் கோலின். அடுத்த வினா, லிண்டேன் என்பது என்ன? லிண்டேன் என்பது ஒரு வேதிய பூச்சிக்கொல்லியாகும். லிண்டேன் புற்றுநோய் ஏற்படுத்துவதால் பெரும்பாலான நாடுகள் என்ன பண்ணியாங்க, தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது, கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் வருடம் எதுனா கிபி 2025. அடுத்த வினா, பசுமை புரட்சியின் தந்தை யார்? பசுமை புரட்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை நார்மன் போர்லாக். நல்லா பாருங்க, அவங்க பசுமை புரட்சி தந்தை கேட்டுறாங்க, இந்திய பசுமை புரட்சி தந்தை கேட்கல. ஓகேவா. அடுத்தது, அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை எது? அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை எது? இதற்கான சரியான விடை IR8. அடுத்த வினா, அணுக்கரு உலையின் குளிர்விப்பான் எவை? அணுக்கரு உலையோட குளிர்விப்பான் எவை? இதற்கான சரியான விடை நீர், காற்று, ஹீலியம். அணுக்கரு உலையோட குளிர்விப்பான் எதுன்னு கேட்டாங்கன்னா நீர், காற்று, ஹீலியம். அடுத்த வினா, டிஎன்ஏவில் உள்ள காரங்கள் எவை? டிஎன்ஏவில் உள்ள காரங்கள் எவை? இதற்கான சரியான விடை அடினைன், குவானைன், தயாமின் மற்றும் சைட்டோசின். அடுத்தது, எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யார்? எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரான்ஜன். எக்ஸ் கதிரை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னா ரான்ஜன். அடுத்த வினா, அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் எது? அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் எதுனா லூடினேசிங் ஹார்மோன், LH சொல்லுவாங்க. அடுத்தது, பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஸ்டான்லி பி பிரியூஷ்னர். 41வது வினா, ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர்கள் யார் யார்? ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஷீலே மற்றும் பிரிஸ்லி. ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர்கள் ஷீலே மற்றும் பிரிஸ்லி. அடுத்தது, ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்? ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை லவாய்சியர். அடுத்த வினா, உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்ன? உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஸ்புட்னிக் 1. உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் ஸ்புட்னிக் 1. அடுத்த வினா, இந்தியாவின் முதல் பெண்வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி. அடுத்தது, இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எதுனா கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். அடுத்த வினா, மின் கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் எது? மின் கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் எது? இதற்கான சரியான விடை பிஸ்மத். மின் கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் பிஸ்மத். அடுத்தது, ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் எது? ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் எது? இதற்கான சரியான விடை செலினியம். அடுத்த வினா, மறதி நோய் ஏற்பட காரணமான விட்டமின் எது? மறதி நோய் ஏற்பட காரணமான வைட்டமின் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் வைட்டமின் B2. அடுத்தது, உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யாருன்னா கிளாட் பெர்னாட். அடுத்தது, சிட்ரிக் அமில சுழற்சியின் வேறு பெயர் என்ன? சிட்ரிக் அமில சுழற்சியின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை கிரப் சுழற்சி. அடுத்தது,
லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுகிறது? இதற்கான சரியான விடை பால். லாக்டோமீட்டர் என்னும் கருவி பாலின் தரத்தை காண பயன்படுகிறது. அடுத்த வினா, அமைதியாக கொள்ளும் நோய் எதுனா இரத்த அழுத்தம். அமைதியாக கொள்ளும் நோய் இரத்த அழுத்தம். அடுத்த வினா, அக்னி ஏவுகணை எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்பட்டது? இதற்கான சரியான விடை ஒடிசா. அக்னி ஏவுகணை ஒடிசா மாநிலத்திலிருந்து ஏவப்பட்டது. அடுத்த வினா, எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ரான்ஜன். எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ரான்ஜன். அடுத்த வினா, பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் எதுனா லாக்டோஸ். பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் எதுனா லாக்டோஸ். அடுத்த வினா, ரஷ்யாவில் அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெருத்த சேதம் ஏற்பட்ட இடம் செர்னோபில். ரஷ்யாவில் அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெருத்த சேதம் ஏற்பட்ட இடம் செர்னோபில். அடுத்தது, வளிமண்டலம் இல்லை எனில் ஆகாயத்தின் நிறம் எதுனா கருப்பு. வளிமண்டலம் இல்லைன்னா ஆகாயத்தின் நிறம் கருப்பு. அடுத்த வினா, சூரியனின் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறதுனா அணுக்கரு இணைவினால் உருவாகிறது. அடுத்த வினா, அதிகமாக உபயோகப்படும் பென்சிலினை உருவாக்குவது எதுனா பூஞ்சை. பென்சில் ஒரு பூஞ்சை. அடுத்த வினா, மிகப்பெரிய உயிருள்ள செல் எதுனா நெருப்புக்கோழி முட்டை. இது ஒரு முக்கியமான வினா. மிகப்பெரிய உயிருள்ள செல் எதுனா நெருப்புக்கோழி முட்டை. அடுத்தது, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ். அடுத்த வினா, தீயணைக்கும் பொருளாக பயன்படும் எந்த வாயுனா கார்பன் டை ஆக்சைடு. இது போன பீஸில் கேட்டாங்க. தீயணைக்கும் பொருளாக பயன்படுவது எந்த வாயுனா கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது, பூமியில் உள்ள ஓசோன் படலம் உயிரினங்களுக்கு எவ்வாறு உதவுகிறதுனா புற ஊதா கதிர்களை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது, வெர்மிடெக் என்ற வார்த்தை உருவாக்கிய யாருன்னா முனைவர் சுல்தான் இஸ்மாயில். இது ஒரு முக்கியமான வினா. வெர்மிடெக் என்ற வார்த்தை உருவாக்கிய யாருன்னா முனைவர் சுல்தான் இஸ்மாயில். அடுத்த வினா, செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எத்திலீன். செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்கும் பயன்படும் வாயு எத்திலீன். அடுத்த வினா, அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பது எதுனா பென்சின். இது ஒரு முக்கியமான வினா. அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சின். அடுத்த 67வது வினா, நியூட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். அடுத்தது, எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். அடுத்த வினா, மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்கள் எதுனா தங்கம் மற்றும் வெள்ளி. மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி. அடுத்த வினா, துருப்பிடிக்காத எஃகின் உலோகக்கலவை எதுனா தாமிரம், நிக்கல் மற்றும் குரோமியம். என்ன பார்த்தீங்கன்னா, துருப்பிடிக்காத எஃகு எதுன்னு கேட்டிங்கன்னா தாமிரம், நிக்கல், குரோமியம். இதோட உலோகக்கலை தான் துருப்பிடிக்காத எஃகு. அடுத்த வினா, ஹோமியோபதியின் தந்தை எனப்படுபவர் யாருன்னா சாமுவேல் ஹென்மேன். ஹோமியோபதியின் தந்தை எனப்படுபவர் சாமுவேல் ஹென்மேன். அடுத்த வினா, டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுனா 20 ஆம்ஸ்ட்ராங். டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் 20 ஆம்ஸ்ட்ராங். அடுத்த வினா, ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலை. ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலைனா நீலம். அடுத்த வினா, மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எதுனா வளர்ச்சி வளையங்கள். மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது வளர்ச்சி வளையங்கள். அடுத்தது, இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கியது எந்த ஆண்டு? இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1992. அடுத்தது, ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். அடுத்த வினா, இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறும் மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்னன்னா 50 ஹெர்ட்ஸ். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறும் மின்னோட்டத்தின் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ். அடுத்த வினா, காந்த பாயத்தின் அலகு என்ன? இதான் முக்கியமான வினா. காந்த பாயத்தின் அலகு என்ன? இதற்கான சரியான விடை வெபர். நீங்கள் காந்த பாய அடர்த்திக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா, இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? இதற்கான சரியான விடை மின் இயற்றி. இதான் முக்கியமான வினா. இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறதுனா மின் இயற்றி. அடுத்த வினா, மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றும் கருவி மின் மோட்டார். மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றும் கருவி மின் மோட்டார். அடுத்த வினா, உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி எதுனா எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது காந்த ஒத்ததிர்வு தோற்றுருவாக்கம். ஓகேவா? அடுத்தது, இலை ஒளியியலின் தந்தை யார்? இலை ஒளியியலின் தந்தை யார்னா நரீந்தர் கபானி. இவர் இந்தியாவின் இயற்பியலாளர். அடுத்த வினா,
ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது என்னவாகும்னா பொருளில் உள்ள மூலக்கூறு இயக்காற்றல் அதிகரிக்கிறது மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. 85 தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு யாது? தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு ஜூல் பெர் கிலோகிராம். அடுத்த வினா உரையாடலின் டெசிபல் அளவு 60 டெசிபல். உரையாடலின் டெசிபல் 60 டெசிபல். அடுத்த வினா கடல் நீரில் ஒளியின் வேகம் 5500 கிலோமீட்டர் பெர் மணி. அடுத்த வினா புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் எதுனா வியாழன். இது முக்கியமான வினா. புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் எதுனா வியாழன். 89 வினா சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு எதுனா ட்ரைட்டான். இது ஒரு முக்கியமான வினா. சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழற்றும் நிலவு எதுன்னு கேட்டுருக்காங்க. அதுக்கான சரியான விடை ட்ரைட்டான். அடுத்த வினா பூமியில் 60 கிலோகிராம் எடையுள்ள மனிதன் சூரியனில் எத்தனை கிலோகிராம் எடை கொண்டிருப்பான்னா 1680 கிலோகிராம். 91 வினா எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யாருன்னா ராபர்ட் பாயில். எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் ராபர்ட் பாயில். அடுத்தது பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய கரைசல் வகை எதுனா கூழ்ம கரைசல். பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய கரைசல் கூழ்ம கரைசல். அடுத்த வினா நியூட்ரானை கண்டறிந்த ஜேம்ஸ் ஹாட்விக்கின் ஆசிரியர் யாருன்னா ரூதர்போர்ட். அப்போ நியூட்ரானை கண்டறிந்தது யாருன்னா ஜேம்ஸ் ஹாட்விக். அவரோட ஆசிரியர் யாருன்னா ரூதர்போர்ட். அடுத்த வினா புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் யுகவா விசை. அடுத்த வினா தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஜெர்மியஸ் ரிச்சர். 96 வினா கிமு 3500இல் மக்கள் பயன்படுத்திய உலோகக்கலவை எது? கிமு 3500ல் மக்கள் பயன்படுத்திய உலோகக்கலவை வெண்கலம். அடுத்த வினா K2Cr2O7இல் உள்ள Cr-இன் ஆக்சிஜனேற்ற எண் என்ன? இதற்கான சரியான விடை Cr-இன் ஆக்சிஜனேற்ற எண் 6. அடுத்த வினா அமிலக்கார நிறங்காட்டி வகைகள் எவை? அமிலக்கார நிறங்காட்டி வகைகள் எவைனா லிட்மஸ், பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. 99 வினா கடின நீரை மென்னீராக்க பயன்படும் உப்பு எது? கடின நீரை மென்னீராக்க பயன்படும் உப்பு சோடியம் கார்பனேட். இது முக்கியமான வினா. கடின நீரை மென்னீராக்க பயன்படும் உப்பு சோடியம் கார்பனேட். அடுத்தது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றும் வடிவம் எது? தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றும் வடிவம் எது? இதற்கான சரியான விடை கிராஃபீன். தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றும் வடிவம் கிராஃபீன். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். இதை நீங்கள் டெஸ்ட் போய் எழுதி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.